இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதமும் தக்காளி குழம்பு அப்புறம் கொஞ்சமாக வெத்தல் வறுத்துக்கிட்டேன். சரி சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் முட்டை பொடி மாஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி நல்லா துருவில் போட்டு நல்லா சீவி எடுத்துக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு முள்ளங்கி வந்து நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முள்ளங்கிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பிரிஞ்சு வரும். அது பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதையும் நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 2 முட்டை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி ஒரு கிண்ணத்தை ஊற்றி வச்சுருந்தேன். அதை அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா முள்ளங்கியோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து கலரை விட்டுக்கணும். முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா அந்த முட்டையை வந்து முள்ளங்கியோட ஒன்றோடு ஒன்று நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடைசியாக மிளகுத்தூளை வந்து கொஞ்சம் நுணுக்கி நம்ம ஃபைனலாக சேர்த்துட்டோம்னா சூப்பராக வந்து முள்ளங்கி முட்டை போட்ட பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்ச மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி